வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க. விகடன் தாங்க இன்றைக்கான ட்ராக்ல ஒரு கோர்வை. எப்பயுமே சொல்லுவேன், ஒரு லிங்க் இருக்கும், செயின் இருக்குன்ட்டு. அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் ஒரு தரமான சம்பவம். அதுதான் சேனலில் ஃபஸ்ட் டைம்க்கு ரீசன். ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்க 0%. உடனே இன்றைக்கான ட்ராக்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது, மீனா வந்து ஒருத்தங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே சிமிலர் டைமில் ஒரு சாமியார் அம்மாவாட்ட ஒருத்தர், நான் அந்த சீன் பார்க்கல, இன்றைக்கி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் நான் பார்க்குறேன். அவங்க நினச்சி பார்க்கும்போது ஸோ அவங்க வந்து மீனாவுக்கு சொல்கிறாங்க, அதே மாதிரியே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஒரு சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த காயம்பட்ட அந்த பெரியவர் வந்து அவங்களுடைய மகளும் ப்ரெக்னெண்ட்டில் இருக்காங்கன்ட்டு. ஸோ அதில் ஒரு ஈஸியாக ஒரு எமோஷ்னல் கனெக்டிங் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது. அதெல்லாம் ரியலாக ஃபீல் பண்ணும்போது தான் இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான விஷயம். ரெண்டாவது பாருங்கள், நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எல்லாத்தையுமே சொல்கிறேன், நம்மளையாட்டும் நல்லவங்க இருப்பாங்களா, அவங்களாம் இது கனெக்ட் ஆகும். நம்ம வாழ்க்கையிலேயே பிரச்சனை வந்து மகாநதி மாதிரி, காவேரி மாதிரி, கங்கா மாதிரி ஓடிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், உலகத்திலேயே யாருக்கு பிரச்சனையோ அந்த சின்ன பிரச்சனையோ நம்ம பிரச்சனையை விட பெருசாக நினச்சி ஹெல்ப் பண்ணுவோம். கரெக்டு தானே? இது நிறைய பேருக்கு ரியல் லைஃப்லேயும் இருக்கும். நம்ம பிரச்சனையை அதுக்கப்புறம் யோசிப்போம். அந்த மாதிரி நான் மீனாவுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருந்தாலும் அந்த ப்ரெக்னென்ட்டான பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், இந்த ரோஹிணி தான் அந்த ஆணி அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம். எப்போவுமே நம்மளுடைய முத்து வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவார். ஒரு தப்பை கண்டுபிடிப்பார், அதுக்கப்புறம் அவர் மட்டும் அந்த தப்பில் ஸ்ட்ராங்காக இருப்பார். மற்றவங்களாம் கூட சரி யதார்த்தமாக பார்த்துருப்பாங்க. எப்பயும் ஆணியில் இருக்கும்ல, நம்ம நினைப்போம் இந்த மண்டியை வந்து பிரமோல பயங்கரமாக மாட்டிக்குவாங்க. ஆணியில் இருக்குன்னா எப்பயுமே பார்த்துருக்கேன்ல, இதென்ன ஒரு சந்தேகமாக கேட்குறீங்கன்னு. அவங்க ஈஸியாக பிரச்சனையை முடிச்சிடுவாங்க. ஆனால் நம்ம முத்துக்கு ஒரு சந்தேகங்கிறது அவங்க மேலே இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட்டு, அது வந்து சாவி இருந்தால் தான் பண்ண முடியுங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு பாயிண்டில் முத்து மட்டும் மற்றவங்களோட முத்து ஸ்ட்ராங்காக இருப்பார். இது மட்டும் இல்லாமல் அந்த செயின் இருக்குல்ல, செயின், அந்த இதுக்கு ஏதோ ஒரு லிங்க் வரும். அப்போது அந்த செயின் யார், சிட்டிக்கோட கனெக்ஷனில் இருந்தது யார், அந்த செயினை யார் வாங்கினாங்கிற ஒரு லிங்க்கு அந்த இடத்துல இதாகும். அப்போ சிட்டிக்கும் ரோஹிணிக்கும் ஒரு லிங்க் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் தெரிய வரும். அந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு விஷயமும் வரும். நாங்களும் எவ்வளோ விகடன் சீரியல் பார்த்துருக்கோம், அதில் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் அப்கமிங்கில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டிராஃபிக் போலீஸ்க்கு என்ன சும்மா திட்டுறதோடு விட்டுருமா, இல்லை ஒரு கொஞ்ச நாளுக்கு வந்து வேலை நிறுத்தம், ஒரு சஸ்பென்ஷனில் அது மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எனக்கு என்னென்னா, மீனாவோட தங்கச்சிக்கு இது பற்றி எந்த அப்டேட்டுமே போகாத இருக்குது. அதே மாதிரி இந்த போலீஸ்காரருக்கும் ஒரு வேலை ரிலேட்டடாக இல்லை இந்த சவால் ரிலேட்டடாக ஏதாச்சும் தெரிய வருமானு தெரில. ஆனால் மீனாவோட தங்கச்சி வந்து என்றைக்கு இவர் தான் நான் லவ் பண்ணுறவர் வேணும்னு அப்படின்னு மீனா கிட்ட சொல்லும்போது மீனாவோட ரியாக்ஷன் என்ன, முத்து வேண்டவே வேண்டாம், நீ எப்படி பெல்ட் அடிக்க போகிறார், பெல்ட் இல்லை அவரோட கோவம் கரெக்டு தான். அந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்கமிங் ட்ராக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இருந்தாலும் ரோஹிணி இந்த ஆணி விஷயம் சாவி எடுத்தது அப்படின்னு ஈஸியாக மாட்டிக்கிட்டாலும் முத்துவோட மனசில் லாக் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத, அதாவது தவறாக அவங்க வந்து எப்பயுமே இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி லாக் ஆகிருக்கிறத நோட் பண்ணிகிட்டு இருப்பார். இது முத்துக்கிட்ட எனக்கு பிடிச்சதான். சம்டைம்ஸ் முத்துவோட சில சீன்ஸ்லாம் சும்மாவே ஒரு ரொம்ப பிடிவாதமாக இருக்க மாதிரி இருக்கும்னு இருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு பிடிவாதம் தான் வந்து நிறைய உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் மாசான சீன்ஸு. ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லாகவே இதே மாதிரி ஒரு ஃபயர் மோடு வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த நகை வாங்குறது என்கிட்ட வித்யா மைண்ட் வைஸ் இதுதான் வித்யா, யார்கிட்டையுமே நம்மகிட்ட காசு இருக்குன்னு சொல்லக்கூடாது, இப்படி தான் ஃப்ரெண்டுன்னு வாங்கிடுவாங்க. நம்ம வேலையை வாழ்க்கையும் பார்க்கணும்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸோட இந்த வீடியோ வந்து விடைபெறேன். ஸ்டேடியம்.